வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் கட்டன்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் 68 டே என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கணும். ஏன் திடீர் பிக் பாஸ் வீடியோனா, என்னென்னது நம்ம சேனலில் பிக் பாஸ் பற்றின எல்லா வீடியோவும் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஈரோட்டில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு கேக் வாங்கணுன்னா அனிதா கேக்ஸ் அப்படின்னு ஒரு ஹோம்மேடு கேக் கம்பெனி இருக்குது. அங்கே நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸில் உங்களுக்கு கேக் அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. பிக் பாஸில் லேபர் விஸ் ஒர்க்கர் டாஸ்க் நடந்துச்சு. இதில் வந்து நேற்று 3 நாள் நடந்த டாஸ்கில் பிக் பாஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாமினேஷன் ஃப்ரீ ஜோன், நாமினேட்டட் ஜோன் 2 ஜோன் இருக்குது. இதில் நாமினேட்டட் ஃப்ரீ ஜோனில் இருக்க ஒரு பிளேயருக்கு என் நாமினேஷன் ஃப்ரீ பாஸும், நாமினேட்டட் ஜோனில் இருக்கவங்கள டைரக்ட் நாமினேஷன் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி மேனேஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து ஜெஃப்ரிக்கு தரதா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நாமினேட்டட் ஜோனில் இருக்க ஒரு பிளேயருக்கு டைரக்ட் நாமினேஷன் வந்து ராணுவுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் இது உண்மைன்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி உண்மையாக இருந்தால் இவங்க 2 பேரும் டிசர்வா நீங்களே சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு எதுவும் பண்ணல. அவர் எப்பயுமே வந்து கிச்சனுக்குள்ளே தான் இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு. ஒரு 2 இடத்துல மட்டும்தான் அவர் பேசினார். ஒன்று வந்து ராணுவக்கிட்ட நேற்று வந்து ஒர்க்கர்ஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்ணப்போ நீ என்ன வந்து அடித்த அது உனக்கு தெரியல, அந்த இடத்துல மட்டும்தான் ஜெஃப்ரி வந்து பேசின மாதிரி இருந்துச்சு. வேறு எந்த இடத்துலையும் ஜெஃப்ரி வந்து பேசின மாதிரி இல்லை. அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தது ஒருத்தா இல்லையா? எனக்கு தெரிஞ்ச நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தீபக் ஆர் மஞ்சரி ஆர் ஜாக்லின். எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் கொடுத்துருக்கணும். ஆனால் ஜாக்லின் வந்து விதிமீறல் பண்ணதுனால நாமினேட்டட் ஜோன் போயிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. மேபி அங்கே இருந்த தீபக் சாருக்கோ மஞ்சரி மேம்க்கு யாருக்கோ ஒருத்தர் கொடுத்துருக்கலாம். டைரக்ட் நாமினேஷன் ஓகே தான். ஏன்னா ராணுவ வந்து எல்லாமே தெரிகிற மாதிரி தான் பண்ணார். அதனால் அங்கே இருக்கவங்க காண்டில் கூட ராணுவுக்கு கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி யார் யார் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வர கேப்டன் யார் ஆக போகிறாங்கிறத கூடிய சீக்கிரம் சொல்கிறோம். இல்லை உங்களுக்கு யாராவது ஒரு தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே கைஸ், இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம ஃபிலிம் கட்டன்ஸ் சேனலில் மறுபடியும் சொல்கிறேன், பிக் பாஸ் பற்றின வீடியோ வரும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்.